பெருமானுக்கு 50 வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் மகா கும்பாபிஷேகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூமிகளுக்கான கலசங்களுக்கான அபிஷேகங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே மேன்மையும் தொன்மையும் நிலைநாட்ட பல முருகன் ஆலயங்கள் இருப்பினும் வரலாற்று பெருமையும் தெய்வீக சிறப்பும் கொண்டு மூர்த்தி தலம் தீர்த்த முறையை அமையப்பெற்றது மாவிட்டபுரம் கந்தசாமி திருக்கோவிலாகும். இந்த கோயிலில் யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய மாவிட்டபுரம் கந்தசாமி திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாவை கந்த பெருமான் ஈழத்தை பொறுத்தவரையில் அபிஷேக கந்தன் என்று பெருமையாக அழைக்கப்படுகின்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்கது. அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் இன்று கும்பாபிஷேகம் காண்பது நாங்கள் எல்லோரும் செய்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் என்று சொல்லி தமிழ் கடவுளாம் முருகன் மாவிட்டபுரம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விடிவு காலம் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லோரும் அன்போடு பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய பக்தி. வணக்கம், நான் நிற்கிற நம்ம யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி தான் வந்தேன்னா இன்றைக்கு பிரம்மாண்டமான கும்பாசம் 50 வருஷத்துக்கு பிறகு இப்போ கும்பாசம் நடைபெறுகிறோம். அந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் ஒருவேளை வாங்க அந்த கும்பாச நிகழ்வுகளை போய் பார்ப்போம். நான் இப்போ கோவிலுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ பாருங்க, அங்கே கோபுரம் தெரியுது. கோபுரத்துக்கு தான் முதலாவதான கும்பத்தண்ணி வாக்க போயினேன். அந்த அற்புத காட்சியை போய் கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. கலைஞர்களுடைய பேராளர்களுடைய ஆன்மீக செல்வர்களுடைய பூரணமான அந்த விருப்போடு மாலைக்கந்தனுக்கு மகா சம்பாபிஷேக பெருவிழா அல்லவா அற்புதமாக அழகான திருவேறு 7 மணி திருநாட்டிலே மௌனம் போல் விளங்கும் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் யாழ்ப்பாணத்திலே முருக வழிபாட்டின் மேன்மையும் தொன்மையும் நிலைநாட்ட பல முருகன் ஆலயங்கள் இருப்பினும் வரலாற்று பெருமையும் தெய்வீக சிறப்பும் கொண்டு மூர்த்தி தலம் தீர்த்த முறையை அமையப்பெற்றது மாவிட்டபுரம் கந்தசாமி திருக்கோவிலாகும். இந்த கோயிலில்
கோபுரத்துக்கு வந்து கும்பத்தை பார்த்து கொண்டீங்க. அற்புத காட்சி கதையை பார்த்து கொண்டீங்க. காட்சி எத்தனோ வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல இருக்கிற காட்சி. எவ்வளவு தீர்த்தத்தை வந்து பக்தர்கள் வந்து தன் தலையில் வந்து ஏந்தோணும் பண்ணுறதுக்காக எவ்வளோ மக்களிங்க. காட்சி கோபுரத்தால் வந்து இதைத்தான் வந்து பக்தர்கள் வந்து ஏந்திக்கிறன்றதுக்காக தலையை தொட்டு தருவதற்காக தான் காட்சி. சொன்னால் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும் முதலே வந்து ஜானை நிற்கிது, 2 ஜானை. கும்பாசத்துக்காக வரவழைக்கப்பட்டிருக்கு 2 யானைகள். விநாயகரை தரிசித்துட்டு உள்ளுக்கு போவோம். ஓம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம். எல்லாம் வல்ல மாவட்டபுரம் கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த குரோதி வருட பங்குனி உத்தர நல்ல முகூர்த்தத்திலே நாங்கள் எல்லோரும் இங்கே மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய முன்றலிலே ஒருங்கு கூடியிருக்கின்றோம். எம்பெருமானுக்கு 50 வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் மகா கும்பாபிஷேகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூமிகளுக்கான கலசங்களுக்கான அபிஷேகங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே மாவை
கந்தப்பெருமான் ஈழத்தை பொறுத்தவரையில் அபிஷேக கந்தன் என்று பெருமையாக அழைக்கப்படுகின்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்கது. அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் இன்று கும்பாபிஷேகம் காண்பது நாங்கள் எல்லோரும் செய்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் என்று சொல்லி, தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் இங்கே ஈழத்திலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். கந்தபுராணம் சொல்லுகிறது, சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன், சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை எங்களுடைய கந்தபுராணம் எடுத்து சொல்லுகிறது. அந்த விதத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரமாக கந்தபுராண கலாச்சார மரபு காலம் தொட்டு இங்கே பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு சூழலிலே கந்தபுராண படனம் முதலிய பல்வேறுபட்ட முருக வழிபாடு இங்கே மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த பூமியிலே இன்று மாவட்டபுரம் கந்தன் இந்த கும்பாபிஷேகம் காண்பது எங்கள் எல்லோருக்கும் ஒரு விடிவை தர வேண்டும். தமிழர்கள் படுகின்ற இன்னல்கள் எல்லாம் குறைவடைந்து இந்த மண்ணிலே அனைவரும் நல்ல வடிவாக சந்தோஷமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மாவை கந்தப்பெருமானை பிரார்த்தித்து ஆசி கூறி அமர்கின்றோம். ஓம் நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கே அரோஹரா. வணக்கம். சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவரும் இறைவா போற்றி. யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய மாவிட்டபுரம் கந்தசாமி திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சைவ நண்பர்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த சிவ தம்பு அவர்களுக்கும், அதே போன்று நம்மோடு நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடிய செங்கோல் ஆதனத்தோடு நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடிய வேலன் சுவாமிகள் அவர்களுக்கும், தர்மயாதினம் குருமகா சந்தானம் அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் இந்த 10 தினங்கள் இங்கேயே இருந்து கும்பாபிஷேக பணிகளெல்லாம் மேற்பார்வையிட்டு ஆலோசனை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய தம்பரான் சுவாமிகள் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்மொழில் தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையினோல் வேல்பட்டழிந்தது வேலையும் வேற்பும் சூரனும் அவன் கால்பட்டழிந்தது அயல் தலைமையில் என் தலைமையில் அயல் கையெழுத்தே என்ற அருணகிரிநாத பெருமாளுடைய வாக்கிற்கேற்ப முருக பக்தர்களுக்கு ஏதாவது எனக்கு என் தலையெழுத்து சரியில்லை என்று யாராவது சொன்னார்களானால் அவர்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் முருகப்பெருமான் ஒரு பெரிய இந்த தலையெழுத்தை அளிக்கக்கூடிய ஒரு இறைசரை வைத்திருக்கிறார். என்ன என்றால், அவருடைய திருவடிகளை நம்முடைய தலைமையில் வைத்துவிட்டால் அயன் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மதேவன் எழுதிய அந்த கையெழுத்தானது மாறி நமக்கு நல்வினை பயன்கள் ஏற்படும் என்று அருணகிரி பெருமான் சொல்கிறார் என்றால், அந்த வகையில் முருகப்பெருமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள் பெருமளவில் இங்கே மாவிட்டபுரம் கந்தசாமி கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும். இந்த நல்ல நேரத்திலே இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் நல்ல சீர்திருத்தம் பெற வேண்டும். இலங்கை அரசு வலுவான அரசாக அமைந்து எல்லோருக்கும் நல்லாட்சி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இவர் எல்லோருக்கும் நல்வாழ்வு தெரிவித்துக் திருச்சிற்றம்பலம். தருமை குருமணி அவருடைய அமைந்திருக்கிறது. கடந்த 3 சதாப்தம் அதை காண்கின்ற ஒரு தாயாம் எனக்குரிய தாதையாம் சத்குருவாம் ஏயா கருணை பொழி தெய்வமாம் மாய பொருள் நீக்கும் அன்பர் புனித வீடேற இருள் நீக்கும் போரூர் இறை. எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் தாங்கி அதையெல்லாம் தகர்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாவிட்டபுரம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விடிவு காலம் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லோரும் அன்போடு பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய பக்திக்கு ஈடு இணையே கிடையாது என்பது அது உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அதனால் இனிமேல் ஒரு பெரிய பிரகாசம் முருகப்பெருமானுடைய அருளால்
சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் தகமை சிவஞான புத்தியும் கிடைத்து நீங்கள் எல்லோரும் பெருவாழ்வு பெற வேண்டும் என்று கந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த குருவா சன்னியான இங்கே இருக்கக்கூடிய ஆதீன கர்த்தர் அவர்கள் முருகன் பெருமானை பேரன்போடு வழிபாடு செய்யக்கூடியவர். அவர் ஒரு தனி ஆகமமே கையில் வச்சிருக்கார். 28 ஆகமம் இருந்தாலும் இந்த ஆதீனத்துக்குன்னு ஒரு தனி ஆகமம் இருக்கு. என்ன அந்த வகையில் அவர் பேரன்போடு வழிபாடு செய்யும். அவர் எப்போ சொல்றார், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்கிற பாட்டில் இந்த மாவை திருக்கோயில் முருகப்பெருமா கந்த பெருமானுடைய திருக்கோயிலுடைய மடாதிபதி அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர் உண்மையிலே திருவருள் விளக்கம் பெறாமல் இந்த ஒரு சிறப்பு அமையாது. நீங்கள் எல்லோரும் அந்த வகையில் கொடுத்து வைத்தவர்கள். உண்மையிலே உங்களுடைய பக்தியில் ஈடு இணை கிடையாது. நீங்கள் அன்பர் பணி செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையான நலன்களும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். கந்தன் மற்றது மாவை கந்தன். தென்கோடியிலே கதிராம கந்தனம், வடகோடியிலே மாவை கந்தனம் இருவருமாக சேர்ந்து இந்த நாட்டை இவ்வளவு காலமும் வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள். என்று சொன்னால் சுப்பிரமணிய பெருமானுடைய திருவிளையாடல் இருப்பீர்கள். 63 திருவிளையாடல்களை சிவபெருமான் பாண்டி நாட்டிலே நடத்திய மாதிரி இந்த சுப்பிரமணிய பெருமானுடைய திருவிளையாடல்கள் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் சிவபூமியிலும் மாவைக்கந்தன் என்று சொல்லப்படுகின்ற மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி கோவில், இந்த 2 கோவில்களை பற்றியும் அவர் எழுதியிருக்கின்ற பொழுது இங்கே முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் நடந்ததாக அவர் அறவிட்டு எங்களுடைய சந்ததிக்கு அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது திருக்குன்றம் மாவை கந்தனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, மாவை கந்தனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றி முருகனுக்கு, மாவை கந்தனுக்கு, மாவை கந்தனுக்கு. அப்படியாக அப்பன் திருக்கும்பத்திலே தன்னுடைய தரிசனத்தை பெறுகிறான், இறைவன் தருகிறான் தருகிறான். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா, மாலை கந்தனுக்கு அரகரா. அரோகரா.
கம்பத்தை வந்து தேரில் தான் வச்சு கொண்டு போயிருக்காங்க தேரை இந்தியா வந்தவர்கள் வந்து
Thank you.